ஏறத்தாழ 400 வருடங்கள் ஒட்டோமன் ஆட்சிக்குட்பட்டிருந்த எருசலேம் உட்பட்ட மத்திய கிழக்கு பிரதேசம் முழுவதையும் முதலாம் உலக யுத்தத்தின் போது 1917 பிரிட்டன் கைப்பற்றியது. யுத்தத்தின் பிறகு எகிப்திய சுயஸ் கால்வாய் பகுதியை ஒட்டோமானியரிடமிருந்து பாதுகாப்பதற்கான யுத்த உபாயமாக பாலஸ்டைன் மேண்டேட்டை பிரிட்டன் ஏற்படுத்தியது. இதன் மூலம் அரேபியர் சுயஸ் கால்வாய் பகுதியை பாதுகாப்பதற்கு பதிலாக தங்கள் பிரதேசத்தை தாங்களே ஆளுவதற்கு உரிமை அளிக்கப்பட்டது. அப்போது எருசலேமுக்கு மிக அருகில் பெரும் நிலப்பரப்புக்கு உரிமையாளர்களான செல்வாக்கு மிகுந்த குடும்பத்தில் பிறந்து அரசியலில் ஆர்வமுடைய அமீன் அல் ஹுசைனி பிரித்தானியர்களுக்கு ஆதரவளித்து அரப் ஆர்மியை அமைத்து பலஸ்தீனர்களின் சுதந்திரத்திற்காக செயல்பட்டார். அதேவேளை 1917 பிரிட்டன் உலகப் போரில் வெற்றி பெற உதவிய யூதர்கள் தங்கள் தாய்நாட்டை அவர்களது பூர்வீக நாடான இஸ்ரேலில் அமைப்பதற்கான பால்ஃபர் டிக்ளரேஷனை வெளியிட்டதால் பல யூதர்கள் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி வர தொடங்கினார்கள். இதனால் கடும் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்த அல் ஹுசைனி பால்ஃபர் டிக்ளரேஷனை எதிர்த்து போராட தீர்மானித்தார். 1920 நடந்த யூத எதிர்ப்பு போராட்டம் இரு சமூகங்களுக்கு இடையிலான முதல் பாரிய வன்முறையாகும். 10 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அல் ஹுசைனி நாட்டை விட்டு தப்பி சிரியாவுக்கு ஓடினார். அங்கிருந்து பலஸ்தீனர் யூதர்களை பகைத்து ஜயனிசம் என்ற யூத தாய்நாட்டை அமைப்பதற்கு எதிரான கடும் வன்முறைகளை மேற்கொள்வதற்கு மிக தீவிரமாக செயல்பட்டார். 1920 ஜூலையில் பலஸ்தீனத்துக்கான முதல் பிரிட்டிஷ் ஹை கமிஷனரான ஹெர்பர்ட் சாமுவல் என்ற யூதர் தான் நியாயமாக செயல்படுவதை வெளிப்படுத்துவதற்காக சிறையில் இருந்தவர்களை விடுவித்ததுடன் அல் ஹுசைனி நாடு திரும்புவதற்கு வாய்ப்பளித்தார். அப்போது இவனது உறவினரான மஃப்டி ஆஃப் ஜெருசலேம் மரணமடைந்ததால் பிரதேசத்தில் மிகுந்த பதற்ற நிலை ஏற்பட்டது. இதனை உடனே சீர்படுத்துவதற்காக கிராண்ட் மஃப்டி ஆஃப் பாலஸ்டைன் என்ற சிறப்பு பெயரை பிரிட்டன் அல் ஹுசைனுக்கு வழங்கி ஜெருசலேம் பகுதிக்கு மட்டுமல்லாமல் முழு பலஸ்தீனத்துக்குமான ஸ்பிரிச்சுவல் லீடராகும் பதவியை வழங்கியது. இப்பதவிக்கான மத அறிவும் தகுதியும் இல்லை என அவனது சொந்த மக்களில் பலர் நினைத்த போதிலும் ஜயனிஸ்டான சாமுவல் மிக பெரிய பதவியையும் அதிகாரத்தையும் அல் ஹுசைனுக்கு கொடுத்த செயல் அவனது வாழ்க்கையை மட்டுமல்ல முழு மத்திய கிழக்கு பிரதேசத்தின் எதிர்காலத்தையுமே மாற்றியமைத்தது. ஒரு வருடத்துக்குள் சுப்ரீம் முஸ்லிம் கவுன்சிலின் தலைவனாகி வெறும் 26 வயதிலேயே பலஸ்தீனர்களின் அரசியல் மற்றும் ஆன்மீக தலைமைத்துவத்தினூடாக மத்திய கிழக்கு பிரதேசத்தின் அதிபலம் வாய்ந்த நபராக மாறினார். ஆரம்பத்தில் இவன் பிரதேசத்தின் சமாதானத்தை நிலைநாட்டிய போதிலும் கூட 1920களின் கடைசி பகுதிகளில் யூதர்களுக்கு எதிரான பல வன்முறைகளை தூண்டியதால் யூதர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். யூத உடைமைகளும் தேவாலயங்களும் தாக்கி அழிக்கப்பட்டன. இதேவேளை 1933 ஜெர்மன் நாட்டில் ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சியின் முக்கிய குறிக்கோளாக யூத எதிர்ப்பு இருந்ததால் அந்த நாடெங்கிலும் யூதர்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. யூதர்களின் உடைமைகள் பறிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இவர்கள் தாங்கள் செல்லக்கூடிய ஒரே இடமாக இருந்த இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வர தொடங்கினார்கள். பெருந்தொகையான யூதர்களின் குடிவரவு அல் ஹுசைனியின் கனவுக்கு பெரும் சவாலாக இருந்ததால் இவன் கடும் கோபம் அடைந்தான். பலஸ்தீனரிடையே கடும் தீவிரவாத கொள்கைகளை பரப்பி இன்றைய பயங்கரவாதத்துக்கு வித்திட்டான். பிரிட்டிஷ் அரசிடம் யூத குடிவரவை தடுப்பதற்கான ஆலோசனை கவுன்சில் ஒன்றை அமைக்கும்படி கோரினான். அவர்கள் யூத குடிவரவை கட்டுப்படுத்திய போதிலும் கூட அவனது கோரிக்கையை நிராகரித்தபடியால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிரான போராட்டம் 1936 பெரும் வன்முறையாக மாறியது. நாட்டின் உட்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டன. போக்குவரத்து அமைப்பு சீரழிக்கப்பட்டது. அரப் ரிவோல்ட் என்ற 3 வருட கால வன்முறையில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். யூதர்களின் விவசாய நிலங்கள் அளிக்கப்பட்டன. இதனால் பிரித்தானிய அரசு யூதர்களுக்கு வடக்கில் மிகச்சிறிய பகுதியை கொடுத்து எருசலேம் பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தீர்மானித்தது. இது யூதர்களை ஓரம் கட்டி பலஸ்தீனர் பெரும் நிலப்பரப்பில் சுயாதீனமாக ஆட்சி அமைப்பதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக இருந்த போதிலும் அல் ஹுசைனி இதனை பலமாக எதிர்த்தான். 1939 ஐரோப்பா உலக போரின் விளிம்பில் இருக்க சுயஸ் கால்வாயில் உள்ள தங்களது எண்ணெய் வளங்களை பாதுகாப்பதற்காக பிரிட்டன் யூதர்களின் குடிவரவை பெருமளவு கட்டுப்படுத்தியதோடு சுயாதீன பலஸ்தீன தனி நாட்டை அமைப்பதற்கான ஒயிட் பேப்பரை வெளியிட்டது. இது பலஸ்தீனர்களுக்கான மாபெரும் வெற்றியாகும்.
தான் எதிர்பார்த்திருந்தபடியே நடந்த போதிலும் பிரிட்டனுக்கு எதிரான கடும் வன்மம் காரணமாக அல் ஹுசேனி இதனையும் நிராகரித்தான். பிரித்தானியர் முழுவதுமாக வெளியேறுவதுடன் தனி அரபு தேசம் மட்டும் வேண்டும் என்ற கொள்கையில் மிகவும் பிடிவாதமாக இருந்தார். மீண்டும் வன்முறை வெடித்தது. பிரித்தானிய அரசு தீவிரவாதத்தை அழிக்க உறுதி பூண்டது. அல் ஹுசேனி நாட்டை விட்டு சிரியாவுக்கு தப்பி ஓடினான். அங்கிருந்தே பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராட்டத்தை வழிநடத்தினான். ஜிஹாட் எனப்படும் ஹோலி வாருக்கு மக்களை திரட்டினான். தனது குறிக்கோளை அடைவதற்காக இத்தாலிக்கு போய் சர்வாதிகாரியான முசோலினியை சந்தித்தான். அதன் பிறகு 1941 ஜெர்மன் நாட்டிற்கு போய் ஹிட்லரை சந்தித்து அவனது யூத எதிர்ப்புக்கு தனது முழு ஆதரவையும் தெரிவித்தான். உண்மையில் ஹிட்லர் யூதர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதில் தீவிரமாக இருந்தபோது அல் ஹுசேனி யூதர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்ற கொடூர செயலுக்கு தூபமிட்டான். 2ஆம் உலகப் போர் முழுவதும் 4 வருடங்கள் ஜெர்மனியில் தங்கியிருந்து நாட்சி கட்சியின் உயர் அதிகாரிகளுடன் இணைந்து யூத இனப்படுகொலையில் பெரு மகிழ்ச்சியுடன் செயல்பட்டான். முழு யுத்த காலத்திலும் ரேடியோ ஒளிபரப்பினூடாக மத்திய கிழக்கில் ஹிட்லரின் கொடுங்கோன்மைக்கு ஆதரவு திரட்டினான். குரான் கூறுவதை அடிப்படையாக கொண்டு யூதர்களை எங்கு கண்டாலும் கொலை செய்யுங்கள், இது கடவுளுக்கும் மதத்துக்கும் சரித்திரத்துக்கும் செய்யும் சேவை என ஒளிபரப்பி இஸ்லாமியர்களிடம் கடும் கசப்பையும் கொலை வெறியையும் ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, 6 மில்லியன் யூதர்களின் இனப்படுகொலையில் இவனது பங்கு ஆழமானதும் மிக இருண்டதுமாகும். ஹிட்லரின் கட்டுப்பாட்டில் இருந்த ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்த யூதர்களை சுற்றி வளைத்து கன்சன்ட்ரேஷன் கேம்பில் அடைத்து வைத்து மிக கொடூரமாக கொன்றளிக்கும் மனித வரலாற்றின் அதிபயங்கர இனப்படுகொலைக்கு திட்டம் வகுக்கப்பட்டு அதனை செயல்படுத்தியதை இவன் நன்கு அறிந்திருந்ததை தன் சுயசரிதையில் எழுதியிருக்கிறான். அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கியதுடன் வெளியேற்றப்படும் யூதர்களை மத்திய கிழக்குக்கு அனுப்பாமல் கன்சன்ட்ரேஷன் கேம்ப் அமைக்கப்பட்டிருந்த போலந்து போன்ற இடங்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டான். நேச நாடுகளின் பலத்த தாக்குதலுக்குள்ளாகிய ஹிட்லரின் படைக்கு இராணுவ உதவி தேவைப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் பாஸ்னியா முஸ்லிம்களை யுத்த வீரர்களாக படை திரட்டினான். முழுவதும் இஸ்லாமியர்களை கொண்டிருந்த இந்த வாரன் SS படைப்பிரிவு முழு யுத்தத்திலும் அதி கொடூர வார் கிரைம்ஸை புரிந்த ஒன்றாகும். ஹிட்லரும் அவனது கொலைக்களங்களுக்கு பொறுப்பாக இருந்த ஹென்ரிக் ஹிம்லர் என்பவனும் கிறிஸ்தவத்தை விட இஸ்லாம் சிறந்ததென முகமதின் யுத்த நடவடிக்கைகளை மேற்கோள் காட்டி வெளிப்படையாகவே தெரிவித்தார்கள். அன்பு, மன்னிப்பு, சமாதானம் என்ற தெய்வீக போதனைகளை செய்த இயேசுவை விட பகை, யுத்தங்கள், கொலைகள், சிரச்சேதங்கள், பாலியல் தொடர்புகள் போன்றவற்றை போதித்து அவற்றை வாழ்வில் கடைபிடித்த முகமதின் போதனை கொலை வெறியர்களான இவர்களை கவர்ந்ததில் ஆச்சரியப்படுவதற்கொன்றுமில்லை. யூதர்களை அவர்களது தாய் நாடான இஸ்ரவேல் தேசத்துக்கு மீண்டும் அழைத்து வருவது தேவனுடைய மனதில் இருந்த திட்டம். அதனை எதிர்ப்பது சாத்தானின் செயல். இந்த செயலை நிறைவேற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் சென்று அதி கொடூர கொலையாளியான ஹிட்லருடன் இணைந்து ஹோலோகாஸ்ட் என்ற இனப்படுகொலைக்கு தூபமிட்டு அதனை மன நிறைவுடன் ரசித்து மனித மிருகமாக வாழ்ந்த அல் ஹுசேனியின் ஒரு வார்த்தை மட்டும் உண்மை: இந்த யுத்தத்தில் கடவுள் நல்லவர்களுக்கு தான் வெற்றியை தருவார் என தன் இரத்த வெறியின் வெற்றியை எதிர்பார்த்து கூறினான். இறுதியில் நேச நாடுகளின் வெற்றி உறுதியானது. ஹிட்லர் படுதோல்வி அடைந்து தற்கொலை பண்ணிக்கொண்டான். அல் ஹுசேனி தப்பியோடு எகிப்தில் தஞ்சமடைந்தான். தேவ திட்டத்தின்படி 1948ஆம் ஆண்டு இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்பட்டது. 1937 எருசலேமை விட்டு தப்பிச் சென்ற அல் ஹுசேனி மீண்டும் எருசலேமுக்கு திரும்பாமலே 1974 லெபனானில் மரணமடைந்தான்.